ஒளியவும் முடியாது. இந்தியன் 2 படத்துல இருந்து நேத்து ட்ரைலர் விட்டுருந்தாங்க. தாத்தா வராரு 7 மணிக்கு வராரு 7:30 தர போறாருன்னு சொன்ன மாதிரி நேத்து 7 மணிக்கு கரெக்டா இந்த படத்தோட ட்ரைலரை அப்லோட் பண்ணாங்க. இந்த படத்துக்காக 7 வருஷம் உழைப்பு போட்டிருக்காங்க. அதாவது 2017 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம் 2024 தான் திரைக்கு வருது. அண்ட் இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு, இந்த ட்ரைலர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியன் பார்ட் 1ல சேனாபதி தம் பையன் சந்திரபோஸை கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருவாரு. ஆனா அவர் எந்த நாட்டுக்கு போனாரு அப்படிங்கறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெடுமுடி வேணும், அதாவது அந்த கிருஷ்ணசாமி அப்படிங்கிற கேரக்டருக்கு போன் பண்ணி பேசுவாரு. அண்ட் இதுக்கப்புறம் இந்தியன் உயிரோட இருக்காரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும், இந்தியன் திரும்ப வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதை கிருஷ்ணசாமி அவர்கள் பப்ளிஷ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருமே இவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஊராடா இது, படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, வேலை கிடைச்சாலும் அதுக்கான சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதை தாண்டி தப்பு பண்றவன் தப்பு பண்ணிட்டே தான் இருக்கு, சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சு தான் இருக்கேன், ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போரர்னு சிவாஜி படத்துல வர மாதிரி டைலாக் பேசுறாங்க ரகுல் பிரீத் சிங். அதுக்கு நம்ம சித்தார்த் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம கேள்வி கேட்கிறோமே தவிர நம்ம அதுக்காக ஏதாச்சும் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொல்றாரு. சோ இவர் இந்த மாதிரி தப்பு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணி அதை எப்படியாவது மாத்திரலாம் அப்படின்னு போராடுற ஒரு யங் எனர்ஜெட்டிக் பாயா காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இவர் கூட ஜெகன், அப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், இவங்க 4 பேர் தான் ஒரே டீமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இவங்க 4 பேரும் தான் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹேஷ்டாக் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்ரெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஒன் டைம்ல ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க, அதுக்காக இவங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல இவங்க அரெஸ்டும் பண்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம், நம்ம குறைக்கிற நாய், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்களெல்லாம் வேட்டையாடணும்னா ஒரு வேட்டை நாய் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட வேட்டை நாய் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பிளாஷ் கார்ட்ல கச்ச 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 கச்சன்னு இந்தியன் பார்ட் 1ல நடந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. இந்தியன் நேம் சேனாபதி. அப்படியே டக்குன்னு தாய்வான்லாம் காட்டுறாங்க. தாய்வான்ல நம்ம இந்தியன் தாத்தா ஒரு கிராண்ட் மாஸ்டரா இருக்காரு, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றாரு. இன்ஃபேக்ட் இதுல வர்மக்கலைகளையும் தாண்டி குன்ஃபு கராத்தே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்து ஒரு கிராண்ட் மாஸ்டரா அங்க ஒரு பெரிய மாஸ்டரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ஊர் மாஸ்டரா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் இதோட தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாரு. அண்ட் இந்த போர்ஷன்ல இவரை பார்க்கும்போது நிறைய பேர் யாம் இருக்க பயமேன்ல வர அந்த ஃப்ரைட் ரைஸ் திருடன், சிக்கன் ரைஸ் திருடன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது தசாவதாரம் படத்துல வர அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கமல் மாதிரி தெரிஞ்சது, ஏன்னா அவரும் கமல் தானே. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க பண்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து அந்த நாட்டுல இருந்து எப்படியோ மார்வேஷம் எல்லாம் போட்டு தப்பிச்சு இந்த ஊருக்கு ஒரு கார்பரேட் முதலாளி தான் முதல்ல தாக்குறாரு. ஏன்னா இந்த படத்துல அரசு அதிகாரிகளை தாண்டி கார்பரேட் முதலாளிகளையும் காட்டுறாங்க. ஒரு பக்கம் எஸ் ஜே சூர்யா பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டியரான ஒரு வீட்டுல பயங்கர தங்க நகைலாம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் குஜராத்ல ஒருத்தர் தங்கத்தெல்லாம் எடை போட்டு வரதட்சணையா கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. இன்னொருத்தர் தங்கத்திலே ஆம செஞ்சு ஒரு பொண்ணோட வயிற்றுக்குள்ள ஓட விடுறாரு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கார்பரேட் முதலாளிகள் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு கார்பரேட் முதலாளியை தான் முதல்ல அடிக்கிறாரு, அந்த ஆமையை வயிற்றுல தவள விடுறாருல, அவரை தான் ஃபர்ஸ்ட் தாத்தா போட்டு தாக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த கப்பல்ல. அதுக்கப்புறம் அவர் 1 by 1 வேற வேற வேஷம் போட்டு எல்லாரையும் அடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் கூட அடிக்கிறாங்க. ஏன்னா அவரையுமே ஒரு போர்ஷன்ல இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு. அவரையுமே தாக்கிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாபி சிம்மா அவர்கள். அவர் அவரும் விவேக்கும் சேர்ந்துதான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்தது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தாத்தா இந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் எப்படி வராரு, என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத காட்டுறதுதான் இந்த படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். Hey, I've seen this one. This is a classic. Yo, என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. சிம்பிளா சொல்லணும்னா நிமிர்ந்த படத்துல வர மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி தப்பு பண்றவங்க எல்லாரையுமே சுட்டி காட்டி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த விஷயங்களை போட்டு கம்பேக் இந்தியன் தாத்தா வரணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பண்றதன் மூலியமா ஏதாச்சும் மாற்றம் வந்துடாதா அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்துல இவங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அரசு அதிகாரிகளா இருக்காங்க, அவங்களையுமே சேர்த்து கோத்து விட்டுறாங்க. சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க
வீட்டுல எல்லாம் பலார் பலார்னு அடி வாங்குறாங்க, திட்டு வாங்குறாங்க. இதுல உச்சகட்டத்துக்கு போய் ஒரு கட்டத்துக்கு மேல சமுத்திரக்கனி வீட்டுல ஏதோ ஒரு இழப்பு நடந்துருதுன்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி வந்து செருப்பாலே அடிக்கிறாரு சித்தார்த்த. எனக்கு தெரிஞ்சு இந்த லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிற கேஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் அவமானத்துல யாராவது சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சமுத்திரக்கனி வந்து சித்தார்த்த செருப்பால் அடிக்கிறாரு. ரெண்டாவது சித்தார்த் வந்து தாத்தாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். தப்பு பண்ணாத, திருடாத, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதன்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தான், ஆனா இப்ப இதை பண்ணாதான் வாழ முடியும்னே சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அது கண்டிப்பா தாத்தாவை பார்த்து கேட்கறதா இருக்காது. ஏன்னா அவரோட ஐடியாலஜியே வேற. ஏன்னா தன் பொண்ணு சாக கிடக்கும் போது கூட ஒரு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்து தன் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்காத, லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் பையனை மன்னிச்சு விடாம அவனை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு மூர்க்கத்தனமான லஞ்சத்திற்கு எதிரான ஒரு ஆள் வந்து இப்படி பேசிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சமுத்திரக்கனியை பார்த்து பேசுற டைலாக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்படி இவங்க ஊழலுக்கு எதிராகவும் லஞ்சத்துக்கு எதிராகவும் போராடி சஃபர் ஆகிறத பார்த்ததுக்கு அப்புறம் தாத்தா இவரோட வழியில, அதாவது நேதாஜியோட வழியில இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாருன்னு நினைக்கிறேன். இவங்க காந்திய வழியில போராடுங்க, நான் வந்து நேதாஜி வழியில போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயத்துக்குள்ள இறங்குறாரு. இந்த சம்பவங்கள் பண்ற நேரத்துல ஒரு கட்டத்துல அரெஸ்ட் ஆயிடுறாருன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் ஆகி அவர் கோர்ட்டுக்கு எல்லாம் கொண்டு போறாங்க. சோ இப்ப தாத்தா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்குது, அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. சோ இதுக்கப்புறம் தாத்தா எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சாரு அண்ட் இதுக்கப்புறம் நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, மெயின் வில்லன்ஸ் எல்லாம் எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேதாஜி வழியில் அண்ட் இந்த படத்துல எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியன் தாத்தாக்கு இந்தியன் 1 படத்துல, அதாவது 1996லயே அவருக்கு 78 வயசு. இப்ப 2024 அது கால்குலேட் பண்ணீங்கன்னா 106 வயசு வருது. இந்தியன் படத்துல இவருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் காட்டியிருப்பாங்க. அதுல அவர் பிறந்த வருஷம் 1918 போட்டிருப்பாங்க. சோ அதை வச்சு 1996ல இவரோட வயசு 78 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவரோட வயசு 106. படம் எடுக்கிற காலகட்டம் 2023 அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ வீடியோல காட்டியிருப்பாங்க. அப்படி கால்குலேட் பண்ணா இவரோட வயசு 105. ஒரு 105 வயசு இருக்கிற ஒரு தாத்தா எப்படி இவ்வளவு ஆக்டிவா சண்டை போட முடியும், ஸ்டண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ள எழாம இல்ல. இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள்கிட்டயே கேட்டிருந்தாரு. அதுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த படத்துல இந்தியன் தாத்தாவா வர சேனாபதி வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டரா இருக்காரு இந்த படத்துல. அப்படிங்கிற பட்சத்துல அவரோட உணவு கட்டுப்பாடு இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். அவர் ப்ராப்பரா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றாரு. அப்படிலாம் பண்ணும்போதே அவர் கொஞ்சம் இளமையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அந்த மாதிரி ஃபைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சோ அவர் வந்து இப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த படத்துல ரொம்ப ஆக்டிவா ஃபைட் பண்ணுவார், சண்ட் பண்ணுவார் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரியல் லைஃப்லயுமே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, லூசியான் அப்படின்னு. அவர் வந்து தன்னுடைய 118 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருந்திருக்காரு. அவருடைய 118வது வயசுல அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ண வீடியோஸ் கூட இன்டர்நெட்ல இருக்கு. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா 118 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. 119வது வயசு ஆகிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் அவர் இறந்திருக்காரு. சோ அவரை இன்ஸ்பயரா வச்சு தான் இந்த கேரக்டர் இவ்வளவு நாள் உயிர் வாழும், இவ்வளவு ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைன் பண்ணதா சொல்லியிருக்காரு சங்கர் அவர்கள். ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்லாத அளவுக்கு ரொம்ப கமர்ஷியலான ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, சிவாஜி, அன்னியன், ஐ இந்த படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ், மாசான ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கமலுக்கு வைக்கலையேன்னு ஃபீல் பண்ணாரா என்னவோ தெரியல. இந்த படத்துல அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஐல வர மாதிரி ஒரு ஷர்ட்லெஸ் ஃபைட் சீன்ஸ் இருக்கு, சுத்தி குண்டாஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆக்டிவா பயங்கர பரபரன்னு போற மாதிரி ஒரு கேரக்டரா தாத்தாவை காட்டியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு நிறைய மார்வேஷம் போட்டு வந்து கொல்ற மாதிரியும் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கப்பல்ல போய் அவர் கொல்லும் போது அந்த வாங் கேரக்டர் மாதிரி இருக்காரு, அதாவது அந்த சைனீஸ் வாங் மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த குஜராத்ல போய் ஒருத்தரை கொல்லும் போது ப்ராப்பர் சேட்டுவிட் அங்கிள் மாதிரி இருக்காரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மீச, சின்ன தாடி ஒரு மாதிரி வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர மாதிரி அந்த நேதாஜி ட்ரெஸ் போட்டுட்டு ப்ராப்பரா ஒரு இந்தியன் தாத்தாவா இருக்கிறாரு. ஸோ இதுலயே இந்தியன் தாத்தாக்கே நிறைய மார்வேஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மேக்கப் கொஞ்சம் அங்கங்க வித்தியாசமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நேச்சுரல் லுக்கா இல்ல. ஏன்னா பழைய பார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இருந்த அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸை வச்சு அவ்வளவு சூப்பரா மேனேஜ் பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்கிற மேக்கப் டெக்னாலஜி வச்சு இவங்க ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பிசில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் சொன்னேன். அண்ட் இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் கலாய்க்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்படி எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த படத்துல சுஜாதா அவர்களுடைய ரைட்டிங், டைலாக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த விஷயம் இந்த படத்துல கண்டிப்பா மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் சங்கர் அவர்கள் பண்ண படங்கள்ல ஒரு சில படங்கள் தான் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஐயா இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், ரெண்டு படங்களுமே மக்கள் மத்தியில ஹிட் அப்படிங்கிற ரேஷியோக்குள்ள போனாலும் விமர்சனங்கள் வராம இல்ல. முன்னாடி வந்த படங்கள்ல எல்லாம் பெருசா விமர்சனங்கள் இருக்காது. எல்லாமே விமர்சன ரீதியாகவும் வெற்றி அடையும், பொருளாதார ரீதியாகவும் வெற்றி அடையும்.
அடையும். இந்த படம் வந்து பொருளாதார ரீதியா, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அது நல்ல ஒரு ஹிட் ரேஷியோக்குள்ள போனாலும் விமர்சனங்கள் இந்த 2 படத்துக்குமே கொஞ்சம் எதிர்மறை விமர்சனங்கள் வரதான் செஞ்சது. ஸோ அந்த பட்சத்துல இங்க சங்கருமே ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அண்ட் டைலாக்ஸும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கணும் படத்துல. இந்த ட்ரெய்லர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல, பட் படத்துல இன்னும் கொஞ்சம் இதை விட அதிகமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன டைலாக் தான், ஒரு மீசை இல்ல அப்படிங்கிறதுக்கான டைலாக இந்தியன் பார்ட் 1ல எவ்வளவு எமோஷனலா சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்கன்றது தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டருக்கு வந்து மீசை அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஷூட் எடுக்கும்போது மீசை இல்லாம அவங்க எடுத்ததுனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் அந்த விஷயத்துக்கு சுஜாதா கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனலான டைலாக்ஸ் எழுதியிருப்பாரு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு மிஸ் பண்ண விஷயத்த எவ்வளவு சூப்பரா மேட்ச் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த டைலாக் ரொம்ப ஐகானிக்காவும் இருக்கும். அதனால இந்த படத்துல இந்த சுஜாதா அவர்களோட ரைட்டிங், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. இந்த படம் ரொம்ப கமர்ஷியலா இருக்க மாதிரி தெரியுது பார்க்கும்போது. அந்த படம் வந்து கமர்ஷியலா இருந்தாலும் கூடவே கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொலை பண்றாரு, அப்ப தப்பிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த காலத்துல அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, ஈஸியா தப்பிச்சிடலாம். இங்க வந்து மாறு வேஷம் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அண்ட் இந்த படத்துல மறைந்த நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நெடுமுடி வேணு அவர்கள், விவேக் அவர்கள், அப்புறம் மனோபால் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் விவேக் சார் வந்து கமல் அவர்களுடைய 50th ஃபங்க்ஷன்லயே சொல்லியிருந்தாரு, இவர் கூட நான் ஒரு படம் கூட பண்ணல, அந்த விஷயத்த நான் இப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் ஆசையும் பட்டாரு அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு. சேர்ந்து படம் பண்ணாரு, பட் அதை பாக்குறதுக்குள்ள அவரும் போயிட்டாரு. அண்ட் மனோபால் அவர்கள் மத்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஏஐ மூலியமா தான் டப்பிங் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நெடுமுடி வேணு அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசினது நாசர் அவர்கள், இந்த பார்ட்லயுமே அவர் தான் பேசியிருக்காரு. அது நல்லாவே தெரியுது. பட் விவேக் அவர்களுடைய டைலாக்ஸ் மட்டும் இந்த ட்ரெய்லர்ல வேற யாரோ வாய்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்துல ப்ராப்பரா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்துப்பாங்கன்னு நம்புறேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. அதை எந்த இடத்துலயுமே ரிவீல் பண்ணாம பெருசா காட்டாம வச்சிருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சமாவது அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல அதை வச்சு லீடு விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி விட்டாதான் கியூரியஸா இருக்கும். அதை தாண்டி ஸ்கிரீன் பிளேல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு மாதிரி பாக்குறதுக்கு கியூரியஸா இருக்கு. பட் இந்த படத்துல இப்போதைக்கு இதுதான் கதை அப்படிங்கறத ஓரளவுக்கு காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதுதான் வரப்போகுது அப்படிங்கறது, ஐ மீன் செகண்ட் பார்ட்ல இதுதான் வரப்போகுது அப்படிங்கறத ஓரளவுக்கு ஓரளா காட்டிட்டாங்க. பட் தேர்ட் பார்ட்ல என்ன வரப்போகுது அப்படிங்கறத இந்த பார்ட்டோட எண்டிங்ல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வச்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிஏஜிங் டெக்னாலஜியா இருக்கட்டும், காஜல் அகர்வால் போர்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா, எடுத்து வை